இல்ல, முதல்ல இந்த சட்டசபை நடக்கிற விதமே நிச்சயமாக ஒரு சட்டசபையா நடக்கல. தி குவாலிட்டி ஆஃப் தி டிஸ்கஷன், விவாதத்துல ஒரு தரமான விஷயம் அப்படிங்கிறது இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் அது ரத்து பண்ணதுக்கான காரணம் இவங்க அரசாங்கம் சொல்றது என்னன்னா, திமுக ஒரு சினிமாட்டிக் கவர்மெண்ட் நடத்துறாங்க. கலைஞர் பீரியட்ல இருந்து மாநில நடத்தி மக்களுக்கு அப்பப்ப ரீல்ஸ் போடுறது. சிஎம் போகும்போது பெண்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அவரை வாழ்த்துற மாதிரி சினிமா எடுத்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாரு சேகர் பாபு. 2014க்கு அப்புறமாக நாட்டில் எவ்வளவு சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு விரைவு சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு சாலைகள் 4 வழி சாலைகளாக மாறி இருக்கின்றன, சாலைகள் போகாத இடத்துக்கெல்லாம் இப்போ 4 வழி சாலைகள் போயிருக்கின்றன. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம், சரி, முன்னேறிய ஒரு மாநிலம், ஜிடிபி அதிக அளவுல நம்ம உற்பத்தி தருகிறது எல்லாமே கரெக்ட். ஆனால் நம்மளை விட ரொம்ப பின்தங்கி இருந்த யூபி போன்ற மாநிலங்கள் இப்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. லாட்ரி மார்ட்டினுடைய மருமகனுக்கு தான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் வச்சிருக்கிறார்? ஜி ஸ்கொயர் ஸ்டாலினோட மருமகனுக்காக தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாமரை நேயர்களுக்கு வணக்கம். சார், இன்னைக்கு சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் விலைக்கு வாங்க தெரியும், சும்மா இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் எங்க கிட்ட வச்சிடாதீங்க அப்படின்னு எடப்பாடியார் அசம்பிளில வாய மூடு, கம்முனு உட்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம மந்திரி செங்கோட்டையனை பார்த்து பேசியிருக்காரு. என்ன சார்? செங்கோட்டையன் மந்திரியை பார்த்து சொல்லியிருக்காரு, உனக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படி பேசியிருக்க கூடாது. இந்த மாதிரியான வாதங்கள் எல்லாமே சட்டசபையில ரொம்ப காரசாரமான விவாதங்கள் போகுது. ஆனா மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய சபையா இல்ல என்டர்டைன்மெண்ட் ஒரு ஷோ வாங்குறது தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் மக்கள் கிட்ட இருக்கு. ஒரு வழக்கறிஞரா அசம்பிளியை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடியினுடைய கேள்வியை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த சட்டசபை நடக்கிற விதமே நிச்சயமாக ஒரு சட்டசபையா நடக்கல. அது ஒரு பக்கத்துல விஜயோட ரசிகர் மன்றம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே மந்திரியா இருக்காங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகன்ற பேர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உதயநிதிக்கான ரசிகர்களாகத்தான் செயல்பட்டு இருக்கின்றார்கள். அதோட சேர்ந்து அவர்கள் ஸ்டாலினோட பேசிக்கான பிரச்சனையே. சோ அதுல என்னன்னா, தி குவாலிட்டி ஆஃப் தி டிஸ்கஷன், விவாதத்துல ஒரு தரமான விஷயம் அப்படிங்கிறது இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் அது ரத்து பண்ணதுக்கான காரணம் இவங்க அரசாங்கம் சொல்றது என்னன்னா, அந்த திமுகவுடைய புள்ளிகள்லாம் அங்க ஒரு பெரிய அளவுல நிலத்தை வாங்கி அதன் மூலமாக மிகப்பெரிய பலனை அடைய இருக்கிறாங்க அதனை சுற்றியுள்ள பகுதிகளில், அதை நாங்க தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடது கம்யூனிஸ்ட் கட்சி மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கமிட்டி, அவர் வெளியில பேசுறாங்க, உள்ள பேசல. மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் ஓட கமிட்டியோட ரிப்போர்ட்டை ஏன் திமுக மறைத்தது, ஏன் வெளியே விடலன்னு இப்ப சொல்றாரு. இந்த 5 வருஷம் அந்த கூட்டணியில் இருந்தப்போ திமுக இந்த இடது கம்யூனிஸ்ட் அதை பத்தி எந்த விதமான இதுவுமே எழுப்பல. ரெண்டாவது சோ இவர்கள் நான் பரந்தூர் திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்த ஒரு தொழிற்பேட்டையாவோ அந்த மாதிரிதான் மாத்த போறோம் மக்களுக்கு. சரி, நீங்க விவசாய இடத்த கையகப்படுத்தியாச்சு, அரசாங்கத்துக்கு நிலம் வந்தாச்சு. இப்ப அது ஏர்போர்ட்டா இருந்தா என்ன, தொழிற்பேட்டையா இருந்தா எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல விவசாயம் நடக்க போறது இல்லை. கொஞ்சம் கூட, அதாவது மக்களை எந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சா இவங்க பேசுவாங்க. அவர் முதலமைச்சருக்கு தான் முதல்ல கலந்து கொண்ட ஒரு போராட்டம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு நினைக்கிறாரு. ஆனால் இதனால எவ்வளவு பெரிய பாதிப்புங்கிறத அவர் யோசிக்கவே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நீங்க இதை கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட் சைட் இப்ப இதற்கான மாற்று இடங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மாற்று இடங்கள் வந்த உடனே மாற்று இடத்துக்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு.
உதாரணத்துக்கு சொல்ல போனா 2016 விசாகப்பட்டினத்துல அந்த ப்ராஜெக்ட் வந்து டீடைல்டு டிபிஆர்னு சொல்லக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துல அது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு விமான நிலையமா அது மாறி இருக்கு. இப்போ குப்பத்துல வந்து ஒரு விமான நிலையத்துக்கான வேலை நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. குப்பம் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல பல ஊர்களுக்கு மிக அருகில் உள்ள ஒரு ஊர். ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் ஒரு 50 கிலோமீட்டர், வாணியம்பாடி ஒரு 60-65, வேலூரே 105 கிலோமீட்டர் தான். நீங்க வேலூர்ல இருந்து சென்னைக்கு வரணும்னா 130 கிலோமீட்டர், வேலூர்ல இருந்து குப்பத்துக்கு போனா வெறும் 105 கிலோமீட்டர் தான். ஆக தமிழ்நாட்டுல வந்து வானூர்தி விமானத்தை பயன்படுத்துறவங்க எல்லாம் வேற மாநிலத்துக்கு போங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சந்திரபாபு நாயுடு கூட அதை பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ல ஹைதராபாத் விமான நிலையத்தை ஒரு முன்னுதாரணமான விமான நிலையத்தை அவர் மாற்றியது. அவங்க கிட்டத்தட்ட 5000 ஏக்கர்ல. அதை பின்பற்றி பெங்களூருமே வந்து கிட்டத்தட்ட 4500 ஏக்கர்ல பெங்களூருமே தேவநகலி ஏர்போர்ட்டுமே அது உருவாயிருக்குது. சென்னை அதே இடத்துல தானே இருக்கு, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. சோ இதை பத்தி எல்லாம் வந்து திமுகவுக்கும் கவலை இல்லை. ஏன்னா 8 வழிச்சாலையை இது விவசாயம் வந்து கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு 8 வழிச்சாலையை சென்னை சேலம் 8 வழிச்சாலையை நிப்பாட்டியது இதே திமுக தான். அவங்க ஏன் நிப்பாட்டினதுக்கு அப்புறமாக பின்னாடி இல்ல நாங்க அதுக்கான இடம் தரோம், 8 வழிச்சாலையை நாங்க அனுமதிக்கிறோம்னு சொல்றாங்க. இதேதான் பரந்தூருக்குமே கூட முதல்ல வந்து அதற்கு முட்டுக்கட்டை போட்டதும் இதே திமுக தான். பின்னாடி வந்து அதற்கு வந்து அந்த நிலத்தை நில ஆர்ஜிதத்தை பண்ணிட்டு நில ஆர்ஜிதத்தை பண்ணதும் இதே திமுக தான். ஆக அவர்களுக்கு வந்து ஏன் அது பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அவங்க வெளியிடவே இல்லை. கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து திரு ஸ்டாலினோட மருமகனுக்கு லாபம் பார்க்கணுமா இல்ல லாட்ரி மார்ட்டினோட மருமகன் லாபம் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை வந்து சட்டசபையில நடத்துறாங்க. இது நிச்சயமாக எந்த அளவுக்கு இதை மக்கள் ரசிப்பாங்கன்னு தெரியல. நிச்சயமாக எந்த தமிழக மக்கள் வந்து இதை ரசிக்கவே போறதில்லை. அதைத்தான் நான் பார்த்தேன். ஒரு திருச்சியில வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல வெல்லமண்டி நடராஜன் பேசுறாரு, திருச்சி கிழக்கு தொகுதியில. அந்த கூட்டத்துல வெறும் 20 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பாப்புலர் ஆகுறதுக்கு, மக்கள் மத்தியில வந்து அதிருப்தியை சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து தாவேகா செம்மனையா செஞ்சுட்டு இருக்கிறது. திமுகவும் வந்து என்னன்னா அவர்களுக்கான பாதிப்பு வந்தால் மட்டுமே குரல் கொடுக்கறதுன்னு இருக்காங்க. ஆக கூடி 2 பேரும் சேர்ந்து மக்களுக்காக ஒரு தரமான ஒரு விவாதத்தை நடத்த தயாரில்லை. அதே மாதிரி வந்துன்னா ஒரு அறிவார்ந்த விவாதமும் இதுவரைக்கும் நான் பார்க்கல. ஒரு அறிவார்ந்த விவாதம் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சட்டசபையில பார்க்கல. துரதிருஷ்டவசமானது அது. இது வந்து என்ன சொல்றது, மிகப்பெரிய சிந்தனவாதிகளாக இருந்தவர்கள் சி சுப்பிரமணியம், வெங்கட்ராமன்லாம் இருந்தவங்க. அந்த மாதிரி மந்திரிகள் இருந்த இடத்துல இப்போ அவங்க கீர்த்தனா மாதிரியான அமைச்சர் இருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாங்க. அவர்கள் வந்து என்னன்னா திமுக காரங்க பேச்சுக்கு பதில் பேச்சு பேசி அவர்களை மடக்கினால் போதும்னு நினைக்கிறாங்க. சோ மக்களை பத்தி படுற மாதிரி தெரியல. இது ஒரு என்ன சொல்றது, திமுக வந்து ஒரு சினிமாட்டிக் கவர்மெண்ட் நடத்துறாங்க. கலைஞர் பீரியட்ல இருந்து மாநிலாட நடத்தி மக்களுக்கு வந்து அப்பப்ப ரீல்ஸ் போடுறது. சிஎம் போகும்போது பெண்கள் எல்லாம் மக்கள்லாம் வந்து அவரை வாழ்த்துற மாதிரி சினிமா எடுத்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாரு சேகர் பாபு. அது வந்து இவங்க தாவேகா வந்து ஒரு படி மேல போய் வெறும் ரீல்ஸ் போட்டா போதுங்கிற லெவல வந்துட்டாங்க. சட்டசபையில மந்திரிகள் பேசுறதும் எதிர்கட்சிகளில் இருக்கிற திமுக பேசுறதுமே வெறும் ரீல்ஸ்க்காக மட்டுமே பேசுறதாக இருக்கின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுல சட்டசபை குறிப்புகள்ல இருந்து உறுப்பினர்கள் பேசினது, அமைச்சர்கள் பேசினது பெரிய அளவுல நீக்குனதுங்கிற வரலாறு முதல் முறையாக இந்த அரசாங்கம் படைச்சிருக்கு. அதற்கு முதல் காரணகர்த்தாக்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே பொறுப்பேற்கணும். ஸோ இவர் வந்து கடைசியா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நேரடி ஒளிபரப்ப நிப்பாட்டுங்க. ஏன்னா நீங்க அவை குறிப்புல இருந்து நீக்கினா கூட நேர மக்கள் பாக்குறதுக்கு போய் சேருது. அப்ப மக்களை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு பயம், நீங்க என்ன பண்றீங்கன்றது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது வந்து எதிர்கட்சி செய்கிற வேலை இல்லை. அதே மாதிரி ஆளுங்கட்சியுமே கூட திமுகவினுடைய வாயை அடைப்பதுதான் அவங்க வேலைன்னு நினைக்கிறாங்க. மக்களுக்காக அது எந்த விதமான ஒரு விவாதம் இதுவரைக்கும் மானிய கோரிக்கைகள் ஒவ்வொரு துறை வாரியாக மானிய கோரிக்கைகள் நினைக்கின்றது. துறை வாரியாக என்ன விஷயத்துக்காக மானியம் கேட்கிறோம் அதை பத்தின உருப்படியான விவாதம் இது வரைக்கும் வரவே இல்லை. பட்ஜெட் செஷனே முடிஞ்சு பட்ஜெட் பாஸ் ஆயிடும். என்ன விவாதம் நடந்தது, எதற்கான பட்ஜெட் பாஸ் ஆச்சுங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாம போயிடும். அவ்வளவு ஒரு உபயோகம் இல்லாத மக்கள் வரி பணத்தை வீணடிக்கக்கூடிய
ஒரு நிகழ்வாக தான் நீங்க சட்டசபை நிகழ்வுல பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி துறைமுகம் மாதிரியே வந்து இங்கிருந்து கேரளாவுக்கு ஜம்ப் ஆன மாதிரி இந்த துறைமுகமும் கையை விட்டு போய்விடும். தமிழகத்திற்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படும் அப்படின்னு தொழில் வல்லுநர்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டிற்கு பொருளாதாரம் ரீதியாக, தொழில் ரீதியாக வந்து நம்மளுக்கு நஷ்டம் ஏதாவது பெரிதாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? பாதிப்பு ஏதாவது இருக்குமா? ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள் 2021 இருந்து 26 வரைக்கும் கிட்டத்தட்ட 62 மேஜர் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய தொழில்கள் தமிழ்நாட்டின் கையை விட்டு ஆந்திராவிற்கோ வேறு மாநிலங்களுக்கோ போயிருக்குது. சில தொழில்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கே போயிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் கியா மோட்டார்ஸ் வந்து டெஸ்ட் கேஸ். கியா மோட்டார்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கார் உற்பத்தியாளர் வருது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து ஹுண்டாய் இருக்கின்றது. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ஃபோர்டும் இங்க மறைமலை நகர்ல இருந்துட்டு இருக்கிறது. இது ரெண்டையும் தவிர்த்து கியா கார் வந்திருந்தாலுமே அதுவுமே வந்து ஒரு பெரிய தொழில் வாய்ப்பு. அதே மாதிரி நிசான் உற்பத்தி இருக்கிறது. பாரத் பென்ஸும் மேனுஃபேக்சரிங் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது வந்து கியாவும் வந்திருக்க வேண்டிய விஷயம். ஆனால் குற்றச்சாட்டு என்ன சொல்லப்படுகிறது என்றால், கியா நிர்வாகத்தினிடம் தமிழக அரசாங்கம் கேட்ட கோரிக்கை, அரசாங்கம் இல்ல, அரசாங்கத்தின் சார்பாக திமுகவினர் வைத்த கோரிக்கைகள், அதை கண்டு பயந்து போய் தான் அவங்க வந்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நான் சொல்றேன், கியா ஒரு உதாரணத்தை தான் சொல்லுகின்றேன். கிட்டத்தட்ட 62 மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது ஆந்திராவிற்கும் பிற மாநிலங்களுக்கும் போயிருச்சு. ஸோ அதனாலதான் பாராளுமன்றத்துல நீட் பேன் சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. யாரு? தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் சொல்லும் போது கிருஷ்ணதேவராயலு அப்படிங்கிற தெலுங்கு தேசத்தை சார்ந்த ஒரு எம்பி என்ன சொல்றாருன்னா, ஆமா நீங்க தமிழ்நாட்டுல எல்லாம் பேன் பண்ணணும்னு சொல்லுங்க. அதனாலதான் அனைத்து தொழில்களும் எங்களை பார்த்து ஆந்திராவுக்கு வர்றாங்க. நீங்க தொடர்ந்து இதே பண்ணுங்க, அது எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. தெளிவா இதை விட ஓப்பனா. அப்ப அது அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இங்க கிடையாதுன்னு அவங்க சொல்லவே இல்லையே. ஆக இது வந்து தாவேக அரசினுடைய முடிவால் தான் தொழில்துறை வந்து நம்ம பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல மாட்டோம். இந்த 5 ஆண்டுகளாக திமுக செஞ்சதை இவங்க இன்னும் கூடுதலா பண்றாங்க, அவ்வளவுதான். அதோட தொடர்ச்சியாகத்தான் திமுக என்ன செய்ததோ அதன் நீட்சியாகத்தான் தாவேக செயல்படுகின்றது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலம், சரி, முன்னேறிய ஒரு மாநிலம். ஜிடிபி வந்து அதிக அளவுல வந்து நம்ம உற்பத்தி தருகிறது எல்லாமே கரெக்ட். ஆனால் நம்மளை விட ரொம்ப பின்தங்கி இருந்த யூபி போன்ற மாநிலங்கள் இப்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் வேகமாக வளர வேண்டிய ஒரு தமிழகம் வந்து என்னன்னா வளர்ச்சியில வந்து பின்தங்கி நிக்குது. இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. ஸோ நீங்க வந்து வளர்ச்சி எந்த விதத்துல இருக்கணுமோ அந்த விதத்துல இல்லாமல் ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த முயல் ஆமை கதை பிராக்டிக்கலா நடக்கும். ஸோ ஆமைகளாக பின்னாடி இருந்த உத்தரப்பிரதேசமோ, ஒடியாவோ, மத்திய பிரதேசோ, பீகாரோ நம்மளை தாண்டி போய்கொண்டிருக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஏன் இப்ப வந்து மேற்கு வங்கம் கூட திரும்ப அவங்க வந்து அந்த சணல் தொழிற்சாலைகளை திரும்ப தோக்குறாங்க, திரும்ப ஒரு தொழில் மயமாக்குறதுக்கான முனைப்புல அவங்க இறங்குறாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு முனைப்பையுமே நம்ம காட்டவே இல்லையே. ஸோ அவர் விஜயோட புகழ பாடணும். இன்னைக்கு சிஎம்ஆ இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு பிஎம்ஆ மாறணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்களை வெறுப்பேற்றுறதோட கூட்டணி கட்சிக்காரங்களையும் சேர்ந்து வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தாவேகாக்காரங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை பயக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியணும். சொல்லுங்க இப்போ. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு திமுகவில் நிறைய அமைச்சர்கள் எல்லாரும், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த இடத்தில் G2 மூலமாக நிறைய நிலங்கள் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. இதுல வந்து அதனாலதான் அவங்க ரொம்ப கத்துறாங்க, சபரீசனுக்காக தான் இந்த கூச்சல் எழுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டது. ஆனா கம்யூனிஸ்டினுடைய சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வாங்கின நிலங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இவங்க சொல்றாங்க. திமுக எதுக்கு இவ்வளவு வந்து கத்துறீங்க? அதுக்கு நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏன் அந்த இடத்துல பறந்து கட்டணுங்கிறதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு இவர் கேட்கிறாரு. இல்லமா, திரு சண்முகம் அவங்க சொல்றது வந்து நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு விஷயத்த வந்து அடிப்படையில் அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் நில ஆர்ஜிதத்திற்காண்டி எடுக்கப்பட்ட நிலத்தை நீங்க திரும்ப அதே விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னா, இப்போ விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட நஷ்டஈடு தொகை இருக்கு இல்லையா, அதை திரும்ப இவங்களால வாங்க முடியுமா? எந்த விவசாயி அதை திரும்ப கட்டுவதற்கு முன் வருவார்? ஒண்ணு. ரெண்டாவது, அதனாலதான் திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, அது அரசாங்கத்தோட நிலைப்பாடு அது இல்லை. விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்கறோன்றது அவங்க நிலைப்பாடு இல்லை.
அவங்க செல்வி கீர்த்தனா அவர்கள் வந்து மந்திரி அவங்க சட்டசபையில தெளிவா அரசாங்கத்தினுடைய கொள்கையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல சிப்காட்டினுடைய தொழிற்சாலை வரப்போகுது அப்படின்னு, சிப்காட் தொழிற்பூங்கா பண்ணி தொழிற்சாலைகள் வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக நிலத்தை திரும்ப விவசாய பயன்பாட்டிற்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய அஜெண்டாவிலேயே இல்லை. அது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா 2 விஷயம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு விமான நிலைய சுற்றி வந்து நிறைய திமுக விலைக்கு வாங்கி இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து ஆதாரபூர்வமா நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நிச்சயமாக அதனுடைய விலைகள் வந்து வானளாவிய அளவிற்கு ஏறி போயிருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னா, ஒரு ரயில் நிலையம் வருதுன்னா, நிச்சயமா அதை சுற்றியுள்ள இடங்கள்ல வந்து விலை ஏறுறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி பரந்தூர்ல ஏர்போர்ட் வரப்போகுதுன்னா, பரந்தூரை சுற்றி இருக்கின்ற இடங்கள் நிச்சயமாக விலை ஏறத்தான் செய்யும். அது வந்து மார்க்கெட் சிச்சுவேஷன், சந்தை நிலவரத்தப்படி அது மார்க்கெட் வந்து ஏறத்தான் செய்யும். அதனுடைய பலன் வந்து திமுக போற சேருதுன்னா, இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆண்ட இந்த 60 வருடங்களுக்கு மேல இந்த காங்கிரஸ் கட்சியில எல்லா திட்டங்களிலுமே காங்கிரஸார் பலனடைவதற்காகத்தான் திட்டங்கள் வந்து நாடு முழுக்கவே தீட்டப்பட்டன. மக்களுக்கான நீங்க குறைந்தபட்சம் இந்த சாலைகளை எடுத்துக்கோங்களேன். ரோடு 2014க்கு அப்புறமாக நாட்டில் எவ்வளவு சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு விரைவு சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு சாலைகள் 4 வழி சாலைகளாக மாறி இருக்கின்றன, சாலைகள் போகாத இடத்துக்கெல்லாம் இப்போ 4 வழி சாலைகள் போயிருக்கின்றன அப்படிங்கிற விஷயம் இந்த 12 வருஷமா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தது? அதுக்கு முன்னாடி 4 லேன்ங்கிற கான்செப்டே வாஜ்பாய் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இல்லை. அவர் வரும்போது தங்க நாற்கரம் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி கொண்டு வரவே இல்லையே. ஸோ அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு திட்டத்தினாலும் கட்சிக்காரங்களும் சரி, காங்கிரசினுடைய நேரு குடும்பத்தினருக்கும் எவ்வளவு பலன் கிடைக்குங்கிறத பார்த்துத்தானே காங்கிரஸ்காரங்க வந்து திட்டம் திட்டாங்க. நீங்க அந்த குற்றச்சாட்டை வந்து சுமத்துறதா இருந்ததுன்னா தாவேக்காவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல இருந்து அதை ஆரம்பிக்கணும். நாட்டுல எவ்வளவு இடங்கள்ல ஜவஹர்லால் நேரு பேர் இருக்கும், இந்திரா காந்தி பேர் இருக்கும், ராஜீவ்காந்தி பேர் இருக்கும். இந்த 3 பேரை தவிர்த்து இந்த நாட்டுல மக்களுக்கு எதுவுமே பண்ணலையா? இவர்கள் ஆட்சி காலத்துல நீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, ஈவன் பக்கத்துல இருக்க புதுச்சேரி போங்களேன், திட்டங்கள் எல்லாம் ஜவஹர்லால் நேரு பேர்ல இருக்கும், இந்திரா காந்தி பேர்ல இருக்கும், ராஜீவ்காந்தி பேர்ல இருக்கும். இவங்க சோனியா காந்தி பேரும் ராகுல் காந்தி பேரும் இப்ப அடுத்தபடியே ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்க பேரும் சேர்த்துருவாங்க. நீங்க வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து தாவக சொல்றதா இருந்ததுனால் அது அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். திமுக அந்த தவறை செய்கிறதா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக திமுக அந்த தவறை செய்வதுதான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் அந்த ஒரு காரணத்திற்காக நீங்க பரந்தூர் ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு வந்து காமாலை கண்ணன் தான் அர்த்தம். பரந்தூர்ல வந்து அந்த இடத்துல வந்து சஸ்டைனபிள் கிடையாது, ஏர்போர்ட் வர முடியாது. எல்லாராவது இதுல எவ்வளவு பேர் வந்து ஏரோஸ்பேஸ் தெரியும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எவ்வளவு பேருக்கு தெரியும், ஒரு விமான நிலையம் அந்த இடத்துக்கு வரலாமா கூடாதாங்கிற விஷயம் தெரியுங்கிறதெல்லாம் தெரியல. ஆளாளுக்கு வந்து என்னன்னா இந்த நீட்டுக்கான ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி எல்லாம் டாக்டர் ஆயிட்டு வந்த மாதிரி நீட்டுக்கான ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. ஸோ இது வேணான்னு சொல்றதுக்கு நீங்க என்ன வேணா காரணம் சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் ஏற்புடையதா அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. 5000 ஏக்கர்ல உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயும் 5000 ஏக்கர் எடுத்தாலுமே அதுல நீர்நிலைகள் இருக்கும், கால்வாய்கள் இருக்கும், ஏன் ஆறுகள் கூட கிராஸ் பண்ணுமா இருக்கு. அந்த மாதிரி இல்லாத ஒரு இடம் வந்து தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னா எங்கேயுமே இல்லை. இவங்க பேசுறதுல நமக்கு என்ன பயமாயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, போற போக்குல சீமான் மாதிரி ஆட்கள் பேசுற மாதிரியே தாவகவினர் வந்து சட்டசபையில பேசுறாங்க. போற போக்குல எனக்கு என்ன பயமாயிருச்சுன்னா, கிட்டத்தட்ட நம்ம சென்னை விமான நிலையம் வந்து 1000 ஏக்கர் சுற்றளத்துல இருக்குது. நடு சென்னைக்குள்ள எதுக்கு 1000 ஏக்கர்ல வந்து ஒரு கான்கிரீட் தளம் எல்லாத்தையும் இடிச்சுட்டு அதெல்லாமே விவசாய நிலமா மாத்தலாம்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு பயமா இருக்கு. தெளிவாக விமானத்தை நீங்க வந்து சென்னை ஏர்போர்ட்டை உபயோகப்படுத்துறவங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னவென்றால் நீங்க வந்து நானுமே இப்ப அனுபவிச்சிருக்கிறேன். நீங்க விமான நிலையத்துக்கு உள்ள பிளைட்டை பிடிக்கிறது ஒரு சேலஞ்சா இருக்கும். அதே மாதிரி சென்னைக்கு வெளியூர்ல இருந்து விமானத்துல இருந்து வந்து இறங்கி உள்ள இருந்து உங்க லக்கேஜையும் பேக்கேஜையும் எடுத்துக்கிட்டு விமான நிலையத்தை வெளியில வந்து உங்களுடைய ஒரு கார்லோ வாடகை கார்லோ ஏறுறதா இருந்ததுன்னா அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு. நீங்க வந்து பெங்களூர் டு சென்னை 50 நிமிஷம் தான் வருவீங்க விமானத்துல. ஆனா சென்னை ஏர்போர்ட்ல இருந்து நீங்க வெளியே ஒரு காரை பிடிச்சி வெளியில் வர்றதுக்கு இங்க ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அவ்வளவு தூரம் வந்து பயணிகளுக்கு மிகவும் அசௌகரியமான ஒரு விமான நிலையமாக சென்னை மாறிவிட்டதுங்கிறத யாராவது உணர்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ இதே நிலை நீடித்தால் வந்து நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ட்ரெயின் பிடிக்கிறது ஈஸி, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின்ல இறங்கி நம்ம வீட்டுக்கு போறது ஈஸி.
ஆனா ஏர்போர்ட்ல வந்து ஏர்போர்ட்டுக்கு போறது ஒரு கஷ்டம், திரும்ப ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்றது இன்னொரு கஷ்டம். இதெல்லாம் இவங்க உணர்றாங்களா, சாமானிய மக்களா இவர்களுக்கு எதுவுமே தெரியலங்கிறதான். ஏன்னா இப்ப நீங்க மந்திரியா இருக்கும்போது உங்களுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைச்சிரும், எம்எல்ஏவா இருந்தா ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைச்சிரும், எம்பியா இருந்தா பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி போற பயணிகள் நிலைமை பத்தி நீங்க ஒரு நாளாவது யாராவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு தூரம் விமான பயணிகளுடைய எண்ணிக்கை கூடும். இது இதே ஆர்குமெண்ட் திமுக முன் வச்சது. சேலம் 8 வழி செல்லுகை ஏற்கனவே சாலை இருக்கின்றதே, நீங்கள் இப்படி விழுப்புரம் வழியா போலாம், இந்த பக்கம் வந்து வேலூர் வழியா போய் கிருஷ்ணகிரி போய் தர்மபுரி போய் போலாம், எதுக்கு இன்னொரு சாலைன்னு கேட்டாங்க. ஆக இவர்களுக்கு வந்து இவர்கள் தான் வந்து எல்லாமே தெரிந்த எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி பேசுறவங்க வந்து அவர்களுக்கான பலனை பொறுத்துதான் 2 பேருமே பேசுறாங்கன்றதுதான் தெல்ல தெளிவான ஒரு விஷயம். பதிலுக்கு திமுக கேட்ட கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியலையே. லாட்ரி மார்ட்டினுடைய மருமகனுக்கு தான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் வச்சிருக்கிறார்கள்? ஜி ஸ்கொயர் வந்து ஸ்டாலினுடைய மருமகனுக்காக நடத்துது, ஸ்டாலினுடைய மருமகனுக்காண்டிதான் நீங்க இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா பதிலுக்கு அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதானே. அப்ப 2 பேரும் சொல்றது உண்மைன்னா மக்களுக்காக 2 பேருமே அரசாங்கம் நடத்தல. 2021 இருந்து 26 வரைக்கும் திமுகவினுடைய அரசாங்கம் மக்களுக்காக நடக்கவில்லை, ஸ்டாலினோட மருமகனுக்காக நடந்தது, மகனுக்காக நடந்தது. இவங்க 2 பேரும் மகனும் மருமகனும் எவ்வளவு அடிச்சாங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து நிதித்துறையில இருந்து விலக்கப்பட்டார். இப்ப தாவேகா மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொன்ன தாவேகாவுமே எல்லாத்துலயுமே முன்னிலைப்படுத்தப்படுவது ஆதவர்ஜினா தானே. ஆதவர்ஜினா வந்து லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. லாட்ரி மார்ட்டின் மேல எவ்வளவு வழக்குகள் இருக்கின்றன, அவன் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, லாட்ரிகளை வந்து எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. லாட்ரி மார்ட்டின் மேல இருக்கிற இடி அமலாக்கத்துறை வழக்குகளா இருக்கட்டும், பிற வழக்குகளா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ வந்து நீங்க எப்படி அந்த மாதிரி அவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான ஒருத்தரை வந்து நீங்க வந்து மந்திரியா முன்னிலைப்படுத்தி அவர் தான் எல்லாமே அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையே அசம்பிளியில சட்டசபையில வந்து விளக்குகின்ற ஒரு மந்திரியா இருக்கின்றார்னா உங்களுடைய தரமும் அப்படித்தானே இருக்கின்றது. ஒன்றைக்கு ஒன்று சளைத்தவர்கள் இல்லை, திமுகவும் சரி தாவேகாவும் சரி ஒன்றுக்கு ஒன்று சளைத்தவர்கள் இல்லை இந்த விஷயத்துல.